ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபேமிலியா ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் பாக்கறதுக்கு தான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு பெண் குழந்தை, 2வது வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களெல்லாம் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிட்டு இருந்தோங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்லது நடந்துச்சுங்க. கடவுள் அந்த கிஃப்ட்ட குடுத்துட்டாரு. சரி நம்ம போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்கறதுக்கு சாட்டர்டே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி எங்க ரீச் ஆயாச்சு. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, பனிமலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பனிமலர் ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லியில இருக்கு. நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேங்க. நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்களா? போயிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2 குழந்தையுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தாங்க. ஒரு குழந்தை கேஎம்சியும், ஒரு குழந்தை வந்து வீடு பக்கத்துல இருக்க கதவூர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தாங்க. சரின்னு உள்ள போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போயிட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னா, அவ என் வீட்டுக்கார மட்டும் முன்னாடி கூட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு பெரிய ஆபரேஷனுங்களா. எங்க வீட்டார் எப்பவுமே நடுவுல நடுவுல கவுண்டர் போட்டுட்டே இருப்பாரு. அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் உள்ள கூட்டு போல. அவர் வெளியே தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பாப்பாவை பார்த்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு தான் வெளியே எங்கன்னா போனா பசி எடுத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க நம்மளுக்கு இருக்கே பிரிட்ஜ் கஃபே எப்பவுமே அங்கதான் போவோம். சரின்ட்டு அங்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போயிட்டு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா ஜூஸ் கேட்டாங்க. அவன் கிரேப் ஜூஸ் தான் குடிப்பான். கிரேப் ஜூஸ் கேட்டாங்க. சரி வாங்கி கொடுக்கலான்னு போய் ஆர்டர் கொடுக்க போற இடத்துல எனக்கு டோனேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழகா சரி அவன் கேட்டான் டோனேட் வாங்கி கொடுத்தாச்சுங்க. பாப்பாக்கு என்ன வேணும்னு கேட்டா பாப்பா பப்ஸ் கேட்டிருந்தா பப்ஸ் அங்க கிடையாது. வெஜ் பப்ஸ் இல்லைன்றதால பாப்பாக்கு வந்து வெஜ் சாண்ட்விச் தான் ஃப்ரெண்ட்ஸ். மயோனஸ் இல்லாம கேட்டிருந்தோம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அழகு சாப்பிட்டுட்டோங்க. ஆனா அது எங்களுக்கு பத்தலைங்க. எங்களுக்கு இல்ல எனக்கு பத்தலைங்க. நான் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சேன். அப்புறம் என்ன எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உருன்னு இருந்தாரு. ஏங்க இப்படி உருன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கொஞ்சம் சிரிக்க வைடா அப்பாவன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணா கொஞ்சம் எதோ செல்மெஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அவங்க அப்பாவை சிரிக்க வச்சாங்க. அவரு சிரிச்சுட்டாரு. சரிங்க வாங்க நம்ம பசங்களை கூட்டு போய் வீட்டுல விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் பார்க்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லி புரிய வச்சு வீட்டுல விட்டாச்சுங்க. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் பானிபூரி சாப்பிடறதுக்கு கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு என்ன பண்ணோம் பானிபூரி தாங்க. பானிபூரி வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்காக காளான் வந்து பார்சல் கட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் என்ன வீட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டோங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு டிராவலால. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பாய்.